வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட், கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கு போன்ற அவலங்கள் உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் பின்னணியில் பசிபிக் பெருங்கடல் பிராந்திய நாடுகளை தற்போது சீர்குலைத்து வரும் எல் நினோ பருவநிலை தாக்கம் இன்னமும் இலங்கை தீவில் முழு வீரிய நிலைமைக்கு நகராமல் ஒரு முன்னோட்ட நிலையில் இருந்தாலும் இலங்கையில் ஒரு பக்கத்தில் கடுமையான வெள்ளம் மற்றும் மழை வீழ்ச்சி இருக்கின்றது, இன்னொரு பக்கத்தில் கடுமையான வறட்சி நிலவும் இருவேறான சூழ்நிலைகள் தொடர்கின்றன. இலங்கையில் பல கிராமங்களும் கிணறுகளும் ஏற்கனவே வறண்டு விட்டதால் பல குடும்பங்கள் தங்களுக்குரிய அன்றாட குடிநீர் தேவைக்காக பல கிலோமீட்டர்களுக்கு அலையும் நிலை எல்லாம் தென்பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. வடக்கில் நெடுந்தீவில் உள்ள காட்டு குதிரைகளுக்கு கூட குடிநீர் இன்றி அவை பெரும் அவலத்தை சந்திக்கும் நிலையில் தமது படையினர் தான் அவற்றுக்கு குடிநீரை வழங்க வேண்டிய நிலையில் இருப்பதாக ஸ்ரீலங்கா கடற்படையும் செலுத்திக் கொள்கின்றது. இவ்வாறாக எல் நினோ தாக்கம் இலங்கையையும் அடிக்க தலைப்படும் நிலையில் நேபாள அவலத்தை அடுத்து ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நேபாளத்திற்கு மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளில் உதவ தமது தரப்பு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். 10 மாதங்களுக்கு முன்னர் டிட்வா சூறாவளியை சந்தித்த இலங்கை நேபாள மக்களின் இதே போன்ற துயரத்தில் பங்கெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளத்துக்கு மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளில் உதவ இலங்கை தயாராக இருப்பதாக அனுர கூறிக்கொண்டாலும் கடந்த 15ஆம் தேதி டோரா படகு விபத்தில் காணாமல் போன அந்த கப்பலின் 2ஆம் நிலை அதிகாரியான லெப்டினன்ட் திலின உதயப்பிரியவன் உடலை கூட இன்னமும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்க முடியவில்லை. தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெறத்தான் செய்கின்றன. இந்த நிலையில்தான் நேபாளத்திற்கு உதவ தமது நாடு தயார் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அறிவித்திருக்கின்றார். இந்த டோரா படகு ஒருவாறு கடலிலிருந்து கட்டி இழுத்து கொண்டு செல்லப்பட்டு தற்போது கொழும்பு பம்பலப்பட்டிய கடற்கரைக்கு அப்பால் நங்கூரமிட வைக்கப்பட்டிருந்தாலும் காணாமல் போன குறித்த படகில் பணியாற்றி அந்த 2ஆம் நிலை அதிகாரியை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இதற்கிடையே நேற்று நீர்கொழும்பில் நடைபெற்ற இறைதூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான தேசிய மிலாதுன் நபி நிகழ்வில் உரையாற்றிய அரசு தலைவர் இலங்கையில் மீண்டும் இன அல்லது மத மோதல்கள் ஏற்பட தனது அரசாங்கம் அனுமதிக்காது என சூளுரைத்துக் கொண்டார், உறுதி வழங்கிக் கொண்டார். எனினும் கல்முனை ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்திய ஹிஜாப் பாணி சீருடைக்கு ஸ்ரீலங்காவின் சுகாதார சேவையின் சுற்று நிறுவனத்தில் அனுமதி உண்டா இல்லையா என்ற விடயத்தில் அவர் துல்லியமாக எதனையும் கூறவில்லை. ஒருவேளை மத நல்லிணக்கத்தை பேண வேண்டுமானால் ஹிஜாப் பாணி சீருடைக்கு ஸ்ரீலங்கா அனுமதி வழங்குமா என்ற வகையிலும், இல்லை என்றால் இந்த அனுமதியை உள்ளடக்கும் வகையில் புதிய சுற்று நிறுவனங்கள் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சிலிருந்து வெளிவருமா என்பதில் அவர் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. எனினும் நீண்டகால இன மோதல்களின் விளைவாக இலங்கை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதால் இன்று நாட்டில் வாழும் ஒவ்வொருவருமே வெவ்வேறு அளவுகளில் இந்த இன மோதலின் தாக்க வேதனைகளால் அல்லலுறுவதாக பழைய கதையையும் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் ஒருவரின் செல்வம், அதிகாரம், மதம் அல்லது கலாச்சாரத்தை பொறுத்து சட்டம் வித்தியாசமாக நடைமுறைப்படுத்தப்படுவதான ஒரு சமூக கண்ணோட்டம் முன்னர் இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்ற கொள்கையை நிலைநாட்ட தமது அரசாங்கம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாகவும் அதன் அடிப்படையில் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அப்படியானால் ஹிஜாப் பாணி சீருடைகளுக்கெல்லாம் நாட்டின் சுகாதார சேவையில் இடமில்லை என்பதைத்தான் முஸ்லீம்கள் கூடியிருந்த அவர்களின் தேசிய மிலாதுன் நபி நிகழ்வில் ஊடகமாக அனுரகுமார திசாநாயக்கா ஒரு செய்தியாக சொல்லி இருக்கின்றாரோ தெரியவில்லை. என்றால் அவர் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்ற வகையில் பேசியிருக்கின்றார். ஆகையால் ஸ்ரீலங்காவின் சீருடைகளின் முன்னால் யாவரும் சமன், அதில் மத வேறுபாடுகள் ஒன்றும் இருக்க தான் அனுமதிக்கப் போவதில்லை என்ற ஒரு ஊடக செய்தியைத்தான் இவ்வாறான கருத்தின் மூலமாக அவர் மர்மமாக முஸ்லிம்களுக்கு சொல்ல தலைப்படுகின்றாரோ தெரியவில்லை. இந்த நிகழ்வில் 22ஆம் அரசியலமைப்பு திருத்த விஷயத்தை தொட்ட அனுரகுமார திசாநாயக்கா மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளை
சிறு எதிர்ப்பின் காரணமாக அரசாங்கம் மாற்றியமைக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை 65 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை 63 65ஆகவும் உயர்த்த அவரது அரசாங்கத்தால் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த 22ஆம் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மசோதாவுக்கு சவால் விடுத்து நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று வரை 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதாவது 22ஆம் திருத்தத்தை எதிர்த்து 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதாவது இலக்கத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருக்கின்றது. ஆனால் இந்த மனுக்கள் இன்றும் தாக்கல் செய்யப்பட்டால் அந்த தொகை அதிகரிக்கும் என்பது புரிதலுக்குரிய விடயம். நேற்று வரை இந்த மனுக்களை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி, பேராசிரியர் GLPDCயின் தரப்பு என பல தரப்புகளும் தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு 2 வார கால இடைவெளியின் பின்னர் உச்சநீதிமன்றம் இந்த மனுக்களை விசாரித்து ஒரு முடிவை வழங்கும். இன்னமும் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் இருக்கின்றது. இந்த 2 வார கால அவகாசம் அடுத்த வாரம் முடியும் நிலையில் தான் அனுரவின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. அதாவது யார் எதிர்த்தாலும் 22ஆம் திருத்த சட்டம் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் பூத்தப்படும் என்பதுதான் அனுரவின் உறுதியான நிலைப்பாடாக நேற்று நீர்கொழும்பில் வெளிப்பட்டது. இவை இலங்கை விடயங்களாக இருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு அவலங்களை நோக்கிக் கொண்டால் மனிதனால் உருவாக்கப்பட்ட பருவநிலை அபாயங்களால் ஏற்பட்ட புவி வெப்பமயமாதலின் ஒரு பேரவல நிலவரம் தான் நேபாளத்தில் நேற்று வெளிப்பட்டது. உலகின் பெரு மலைப்பரப்புகளில் ஒன்றான இமயமலை பகுதியையும் இந்த புவி வெப்பமயமாதல் சிக்கல் தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் அதன் ஒரு பெரு அவலம்தான் நேற்று நேபாள சீன எல்லையில் வெளிப்பட்டது. நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கானது சொற்ப நேரத்தில் பல மக்கள் குடியிருப்புகளை சூறையாடி பெரும் பேரவலத்தை ஏற்பட்டது. இப்போதைய பதிவுகளின்படி நேபாளத்தில் 162 பேர் பலியாகியுள்ளனர். சீன தரப்பில் ஏற்பட்ட பலிகளின் எண்ணிக்கை இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சீனாவின் பக்கத்தில் 550 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எத்தனை பேர் பலியானார்கள் என்பதை சீனா இதுவரை அறிவிக்கவில்லை. ஆனால் நேபாளத்தில் 162 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். 700க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். நேபாளத்தில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் உட்படத்தான் இந்த 700 பேர் காணாமல் போயுள்ளார்கள். கடந்த இரவு முழுவதும் மீட்பு பணிகள் இடம்பெற்றன. தற்போது நேபாள இராணுவம் மீட்பு பணிகளுக்காக களம் இறக்கப்பட்டுள்ளது. சகதியுடன் சீறி பாய்ந்த பெருவெள்ள நீரால் பல கட்டிடங்கள் புதையுண்டிருப்பதை திகிலான ட்ரோன் காட்சிகள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. 19 பாலங்களும் 40 கிலோமீட்டர் தூரத்திற்குரிய வீதிகளும் ஒரு சில கண நேரத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. முக்கியமான நீர்மின் நிலையங்களும் நேபாள பகுதியில் அழிவடைந்துள்ளன. சீன தரப்பிலும் பேரவலம் ஏற்பட்டிருக்கின்றது. நேபாள சீன எல்லையை தாக்கும் வெள்ளப்பெருக்கையும் நீரில் மூழ்கிய கிராமங்களையும் சீனாவின் ஜிரோங் துறைமுகத்தில் ஏற்பட்ட பெரு நிலச்சரிவுகளையும் காணொளிகள் காட்டுகின்றன. இந்த காணொளிகளை பார்க்கும் போது திகில் ஏற்படுகின்றது. எப்படி இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, அதற்கு காரணம் என்ன என்பதற்கும் இப்போது விளக்கங்கள் வந்துள்ளன. இது ஒன்றும் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அல்ல. இது ஒரு ஆற்று நீரின் கட்டுடைப்பு வெள்ளப்பெருக்காகத்தான் இருக்கின்றது. இந்தியா, சீனா, நேபாளம், பூட்டான், திபெத் என பல நாடுகளை உள்ளடக்கிய இமயமலை பகுதியில் பனிச்சிகரங்கள், பனிப்பாறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த பனிப்பாறைகள் தற்போது புவி வெப்பமடைவதால் உருகி வருகின்றன. கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து இவை அதிவேகமாக உருகி வருகின்றன. இந்த உருகலின் நிலை இப்போது இரட்டிப்பாக உள்ள நிலையில்தான் நேபாள பக்கத்தில் உள்ள பனி ஆறான திரிசூலியை மையப்படுத்தி இந்த புதிய பேரழிவு ஏற்பட்டது. அதாவது புவி வெப்பமயமாதலால் பனி சிகரங்கள் உருகி அதிலிருந்து ஒரு பெரும் பனிப்பாறை உடைந்து விழுந்து ஆற்றின் குறுக்காக விழுந்ததால் ஆற்று நீரோட்டம் தடைப்பட்டு தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புவி வெப்பமயமாதலை தூண்டும் வாயு வெளியேற்றத்தில் நேபாளத்தின் பங்கு மிக மிக குறைவு. 0.01% அது இருக்கின்றது. அதாவது கிரீன் கேஸ் எமிஷன் என கூறப்படும் இந்த பருவநிலையை சீரழிக்கும் இந்த வாயுக்களின் வெளியேற்றம் நேபாளத்தில் குறைவு. ஆனால் ஏனைய பெரிய நாடுகள் செய்யும் இந்த பருவநிலை மாற்றத்திற்குரிய எதிர்மறையான விளைவுகளால் உலகில் மிக கடுமையாக அவ்வாறான செய்கைகளை செய்யாத நாடுகளும் தாக்கப்படுகின்றன. அதில் நேபாளம் ஒன்றாக மாறி இருக்கின்றது. திரிசூலி ஆற்றின் அருகில் உள்ள பனிப்பாறை சிகரங்களில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. இதனால் தான் அங்குள்ள பனிப்பாறைகளில் ஒரு பெரும் பனிப்பாறை ஏற்கனவே கூறப்பட்டது போல
உடைந்து விழுந்து சரிந்து விழுந்து திரிசூலி மற்றும் கோஷி ஆறுகளில் விழுந்ததால் அவற்றின் நீரோட்டம் திடீரென தடுக்கப்பட்டது. இதனால் ஆற்றின் சொற்ப நேரத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு அதன் கரைகளை உடைத்து அருகில் இருந்த கிராமங்களை நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கால் சூறையாடி இருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்பதை அறியாமலே பலர் பலியாகியுள்ளனர். பலருக்கு தப்பியோடுவதற்கு கூட நேரமும் இருக்கவில்லை. இந்த நிலச்சரிவின் அதிர்வு கூட 5.2 ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் அது பதிவாகியுள்ள நிலையில் இது ஒரு ஆரம்பத்தில் நிலநடுக்கம் எனத்தான் கருதப்பட்டது. ஆனால் அது பின்னர் தான் அது நிலச்சரிவால் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்க பாணியிலான அதிர்வு என்பது தெரிய வந்திருக்கின்றது. கடுமையாக பாதிக்கப்பட்ட நேபாளத்தின் நுவோகோட் மாவட்டத்தில் உள்ள கட்டிடங்களின் 2வது தளங்கள் வரை சேற்றில் மூழ்கி இருக்கும் காட்சிகள் எல்லாம் தெரிகின்றன. திகிலாக இருக்கின்றன. மரக்கிளைகளிலும் மின்சார கம்பிகளிலும் வாகனங்களின் மற்ற கட்டிடங்களின் இடிபாடுகள் எல்லாம் தொங்குவது பேரழுவத்தை சாட்சிப்படுத்துகின்றது. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட வெள்ள அலையின் அசாதாரண வேகத்தையும் தீவிரத்தையும் அவதானித்த நீரியல் ஆய்வாளர்கள் இது மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அல்ல, அரை மணி நேரத்தில் நீர்மட்டம் 9 மீட்டர் வரை உயரும் அளவில் ஆற்றில் பனிப்பாறை விழுந்ததால் ஏற்பட்ட நீர்த்தடையால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர். இந்த நிலைதான் புனைவு கதைகளில் ஹாலிவுட் திரைப்படங்களில் காட்டப்படும் காட்சிகளை நேபாளத்தில் நேற்று நிஜமாக்கியுள்ளன. இந்த பேரழிவை அடுத்து மீண்டும் ஒரு சுடலை ஞான பாணியில் மனிதனால் ஏற்படுத்தப்படும் புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த எச்சரிக்கைகள் உலகளாவிய ரீதியில் வருகின்றன. பலியானவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களில் பலர் கைலாய மலைக்கு யாத்திரை சென்றவர்கள் என தெரிய வருகிறது. 133 இந்தியர்களும் ஏனைய நாட்டவர்களுமாக 700க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். இதில் 341 பேர் வெளிநாட்டவர்கள் என தெரிய வருகின்றது. 47 அமெரிக்கர்கள், 34 ஆஸ்திரேலியர்கள், 34 பிரித்தானியர்கள், 33 கனேடியர்கள், 9 தென்கொரியர்கள், 11 மலேசியர்கள், 4 ரஷ்யர்கள் என காணாமல் போனோர் பட்டியல் நீள்கின்றது. உள்ளூர் மக்களில் 28 காவல்துறையினர் உட்பட குறைந்தது 62 நேபாள மக்களும் காணாமல் போயிருக்கின்றனர். இந்த அவலத்தை அடுத்து இந்தியா நேபாளத்துக்காக உதவ முன்வந்திருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமருடன் பேசிய பின்னர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இதேபோல ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம், பின்லாந்து, பிரான்ஸ், நோர்வே, சுவிஸ் ஆகிய நாடுகளும் தற்போது இந்த மீட்பு பணிகளுக்காக களமிறங்கியுள்ளன. இதற்குள் கைலாய யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களில் 57 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் எவருமே ஆபத்தான கட்டத்தில் இல்லை. தற்போது அவர்கள் மீண்டும் இணைந்து விட்டார்கள் என கூறப்படுகின்றதால் தமிழகத்தின் கவலை இப்போதைக்கு தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் எத்தனை பேர் இந்த பதிவுகளில் இல்லாமல் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னொரு கவலை இருக்கின்றது. தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை அண்மையில் நடந்த கட்சி மாநாட்டில் வைத்து செயற்கையான கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு சதி திட்டம் நடந்ததான பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை கட்சியின் நிர்வாகிகளே தற்போது பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையிலும் முறையீடு செய்துள்ளனர். திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தலைமையில் கடந்த 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் இந்த மாநாடு தமிழ் தேசிய மாநாடு என்ற பெயரில் நடத்தப்பட்டது. மாநாட்டு மேடையில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் திருமாவளவன் சிக்கி மூச்சு திணறலால் அவதிப்பட்டார். இதனால் அவர் தனது உரையை 30 நிமிடங்களுக்குள் முடித்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறும் போது அவரை தடுமாறி கீழே விழ வைத்த பின்னர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவரை மிதித்து அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சதி திட்டங்கள் போடப்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதனை விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் தான் சொல்லியிருக்கின்றார்கள். திருமாவளவனின் முன்னே இருந்த ஒருவர் அவர் மாநாட்டு மேடையை விட்டு வெளியேறாமல் தடுக்கும் வகையில் செயற்பட்டதாகவும், அதேபோல அவருக்கு பின்னால் இருந்த ஒருவர் அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில், அதாவது அவரை கீழே விழ வைக்கும் வகையில் கால்முட்டிக்கு பின்புறம் பலமுறை இடித்து தாக்கும் செயல்கள் எல்லாம் இப்போது காணொளிகளில் தெளிவாக தெரிவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளமை பரபரப்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட் கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.